जय जगत्माता बगलामुखी ओम क्रीं बगलामुखी वरदे सर्वसौभाग्यप्रदायिनी समस्त भक्तानां सर्वाभीष्टं साधय साधय क्रीं ओम स्वाहा. கால மரணம் என்றால் என்ன, அகால மரணம் என்னால் என்ன, இதுதான் சொல்ல போகிறேன். கால மரணம் அப்படின்னால் அது 100 வயசு வரை அப்படி கிடையாது. அதாவது ஒரு ஆளோட ஜாதகத்தில் எக்ஸாம்பிள் 80 வயசு வரைக்கும் அவருக்கு ஆயுசு இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜாதகம் பார்க்கும்போது நமக்கு அதாவது ஒரு ஆளுக்கு ஆயுசு மத்திய ஆயுசா அல்ப ஆயுசா தீர்க்க ஆயுசா இப்படி தெரியும். அப்போ ஒரு ஆளோட ஜாதகப்படி அவருக்கு ஒரு 80 வயசு வரை ஆயுசு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 80 வயசு வரை ஆயுசு இருக்கப்பட்ட ஆள் 80 வயசு ஆகும்போது இறந்து போச்சுனால் அது கால மரணம். 80 வயசுக்கு முன்னாடி மரணம் சம்பவித்தால் அது அகால மரணம். மரணங்கள் 101 விதத்திலே இருக்குது. மரணம் உலகத்தில் 101 விதத்திலே இருக்குது. எப்படின்னா அதாவது வியாதி வந்து இறந்து போகிறது, ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறது, தற்கொலை பண்ணுறது, இந்த மாதிரி அப்படி 101 விதத்திலே இருக்கிறது. இதில் 100 மரணங்கள் அகால மரணங்கள் ஆகும். ஒரு மரணம் கால மரணம் என்று சொல்லும். அந்த கால மரணத்தை நம்மளால் யாரை நினைச்சாலும் தடுக்க முடியாது. ஆனால் அகால மரணங்களை தடுக்க முடியும். கால மரணத்தை தடுக்க முடியாது, அகால மரணத்தை தடுக்க முடியும். அப்போ ஜாதகப்படி இந்த அகால மரணம் சம்பவிக்கக்கூடிய கிரக நிலை இதுக்கு தான் கண்டம் அப்படி சொல்கிறது. ஓ, இந்த ஜாதகத்தில் சனி தசா காலத்தில் ஒரு கண்டம் இருக்குது, இல்லை ராகு தசா காலத்தில் கண்டம் இருக்குது இப்படின்னெல்லாம் ஜோதிஷம் படித்த ஆளுகள் சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கு என்னென்னா ஒரு மிருத்யு வரைக்கும் சம்பவிக்கலாம் என்று அர்த்தம். அதே மாதிரி பெரிய ஒரு ஆக்சிடெண்ட், அங்கே ஒரு கண்டம் இருக்குது அப்படின்னா ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். இனி இந்த கால மரணம் என்று சொல்லப்பட்டது சொல்லியாச்சு, அது தடுக்க முடியாது. அந்த என்ன பூஜை பண்ணாலும் எந்த மந்திரம் பண்ணாலும் அது தடுக்க முடியாது. அந்த காலத்திலே கால மரணம் நடக்கத்தான் செய்யும். இப்போ 80 வயசுள்ள ஆள் ஜாதக பிரகாரம் 80 வயசு ஆயுசுள்ள ஒரு ஆள் 40 வயசுலே இறந்து போச்சுனால், ரோகம் வந்தோ தற்கொலையோ இல்லை ஆக்சிடெண்ட்டோ எப்படியோ 40 வயசுலே இறந்து போச்சுனால் அந்த ஆத்மாவை மறுபடி ஒரு 40 வயசு வரைக்கும், அதாவது அவரோட கால மரணம் ஆகப்பட்ட அந்த காலம் வரைக்கும் அந்த ஆத்மாவை பூமியிலே அலைஞ்சு கொண்டு தான் இருக்கணும். அதுக்கு பூமியை விட்டு போக முடியாது. ஏனென்றால் அங்கே இருந்து இவனுக்கு அந்த என்ஓசி கிடைச்சிருக்கிறது 80 வயசு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அங்கே என்ஓசி கிடைக்கும், அங்கே போக முடியும், அப்போ தான் விசா கிடைக்கும். அதுவரை ஆத்மா இங்கே வாழ்ந்து தான் இருக்க வேண்டும், விசா இல்லை. இப்படிப்பட்ட ஆத்மாக்களைத்தான் நம்ம பேய் பிசாசு பிரேதங்கள் இப்படியெல்லாம் சொல்லப்பட்டது. இந்த ஆத்மாக்களுக்கு நமக்கு நல்லதை விட கெட்டது செய்யக்கூடிய பவர் உண்டு. நல்லதை விட கெட்டது செய்யலாம், அதுக்குள்ள பவர் இந்த ஆத்மாக்களுக்கு உண்டு. சில ஆத்மாக்கள் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, சிலது அப்படி இல்லை. இப்போது ஒரு ஆள் அவருக்கு 80 வயசு வரை ஆயுசுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஒரு 60 வயசில் இறந்து போச்சு ஆக்சிடெண்ட்டில். நிறைய சம்பாதிச்சிருக்காங்க. அவரோட சம்பாத்தியம் வச்சுட்டு அவரோட ஒய்ஃபு மற்ற குழந்தைகள் எல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க. அப்போது இந்த ஆத்மாவுக்கு சாந்தி செய்யவில்லை என்றால் அந்த ஆத்மாவுக்கு இவரிடம் கோபம் உண்டாகும். ஏன்னா இறந்து போகப்பட்ட ஆத்மாவுக்கு ஆத்மாவை அலைஞ்சு கொண்டே இருக்கு. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஆத்மாவை அலைஞ்சு கொண்டு இருக்கிறது அப்படி சொல்லுவாங்க. ஏன் காரணம் என்றால் ஆத்மாவுக்கு என்று சொல்லும்போது அது க்ஷேத்திரங்களில் அதுக்கு நிற்க முடியாது. வேறு எல்லா வீடுகள்லையும் தீபம் இருக்கும், ஈஸ்வர சைதன்யம் இருக்கும், அங்கே போக முடியாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே. அதாவது இந்த மழைக்காலத்திலே பாருங்க, மழைக்காலம் அல்லைன்னால் கூட தெருவு நாய்க்கள் இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா, தெருவிலே வாழப்பட்ட நாய்க்கள், தெருவு நாய்க்கள். இதுக்கு ஒரு ஏரியா இருக்கும். அந்த ஏரியாவில் வேற நாயை வேற இதை அனுமதிக்க மாட்டோம்.
அந்த ஏரியாவில் சில நாய்கள் எல்லாம் சேர்ந்துருப்பாங்க. புதுசாக ஒரு நாய் அங்கே வர்றதுக்கு இது சம்மதிக்க மாட்டாங்க. இவங்க எல்லாம் அந்த நேரத்தில் இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த புது நாயை துரத்துவாங்க. அப்போ என்ன ஆகும், அந்த புது நாய்க்கு எங்கேயும் போக முடியாது. ஒவ்வொரு தெருவிலே ஒரு ஆள், ஒரு அந்த தெருவு அடக்கி பறிக்கப்பட்ட ஒரு நாய் கூட்டம் இருக்கும், இல்லை ஒரு நாய் இருக்கும். புதுசாக வரப்பட்ட அந்த நாயை அங்கே வர்றதுக்கு அந்த தெருவில் உள்ள நாய் விட மாட்டாங்க. அதுபோல் ஒவ்வொரு இடங்கள்லையும் கொஞ்சம் ஆத்மாக்கள் இருக்கும், துராத்மாக்கள் அப்படி சொல்லுவாங்க. இந்த ஆத்மாக்கள் இந்த புதுசாக வந்தப்பட்ட ஆத்மா சிலவங்க அதில் சேர்த்துருவாங்க, சிலது சேர்க்க மாட்டாங்க. அதே மாதிரி தேவஸ்தானத்திலே இவன் புண்ணியங்கள் செய்யாத ஆத்மாவாயிருந்தால், அது பாவியாயிருந்தால் தேவஸ்தானத்தில் போகும்போது அந்த தேவஸ்தானத்திலே தேவதூதன்மார் இருக்கும், பகவானுக்கு ப்ரொட்டெக்ஷன் கொடுக்கப்பட்ட சக்திகள். இதுக்கு தான் பரிவார மூர்த்திகள் அப்படி சொல்லுவாங்க. இந்த பரிவார மூர்த்திகள் இந்த ஆத்மா வரும்போது விரட்டி விடும். அப்போ இந்த ஆத்மாவை அலைஞ்சு கொண்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா, தெருவிலே எல்லாம் கழியப்பட்ட அந்த நாய்க்கள் மழை காலத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும், எங்கேயுமே சரணம் இல்லை. வீட்டில் வந்தால் வீட்டில் ஆளுகள் என்ன அடித்து விரட்டுவாங்க. மழை, அதுக்கு எங்கே போய் படுக்க முடியும்? அது பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும், அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த ஆத்மாவும் அங்கே இங்கே அங்கே இங்கே அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். அது அலைய அலைய அதோட திங்கிங் வெறி பிடிச்ச மாதிரி ஆகும். அப்போ அந்த வெறி யார்கிட்ட காட்டுவாங்க? அந்த ஃபேமிலிக்கிட்ட காட்டுவாங்க. அப்போ ஃபேமிலிக்கிட்ட அந்த வெறி காட்டும்போது ஃபேமிலியில் நிறைய பிரச்சனைகள் உண்டாகும், எல்லா காரியங்களுக்கும் விக்னம் உண்டாகும், வீட்டில் ஐஸ்வர்யம் உண்டாகாது, ரோகங்கள் உண்டாகும், கலகம் உண்டாக்கும். இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஆத்மாவு தான். அப்போது வீட்டில் ஒரு ஆள் அகால மரணம் அடைஞ்சிருக்கிறது என்றால் கண்டிப்பாக அந்த ஆத்மாவுக்கு நீங்கள் சாந்தி செய்து தான் ஆக வேண்டும். அதுக்கு ரெண்டு வழி. ஒன்று அந்த இறந்து போகப்பட்ட ஆளோட ஜாதகப்படி எந்த காலத்தில் இறந்துருக்கிறது, எந்த காலத்தில் எப்போ இறந்துறதெல்லாம் உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் எந்த தசா காலம், எந்த புக்தி காலம் அது பார்க்க வேண்டும். அப்புறம் அந்த ஆத்மாவோட இப்பொழுத்த அவஸ்தை என்ன, அது எங்கே இருக்குது, அது அலைஞ்சு கொண்டு இருக்கா, இல்லை ஏதாவது மற்ற ஆத்மாக்களோடு சேர்ந்து போயிருக்கிறதா, இல்லை ஏதாவது தேவஸ்தானத்திலே தஞ்சம் அடைஞ்சிருக்கிறதா, இப்படியெல்லாம் தெரிய வேண்டுமானால் ஒரே ஒரு வழி, பிரஸ்னம் வச்சு பார்க்க வேண்டும். அஷ்டமங்கல பிரஸ்னம் வச்சு பார்த்தால் அந்த ஆத்மாவு எங்கே இருக்கிறது, எப்படி இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கா, துக்கமாக இருக்கா, நம்மக்கிட்ட ஒரு எனிமிட்டி இருக்கா, இல்லை நமக்கு அனுகிரகம் தர மாதிரி இருக்கா, இப்படியெல்லாம் தெரியும். அப்படியெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஆத்மாவுக்காக சில பூஜைகள் செய்ய வேண்டும். அதில் முதல்ல இந்த ஆத்மாவே ஆவாகனம் செய்யணும். ஆத்மாவை ஆவாகனம் செய்ததுக்கு அப்புறம் அதை சுத்தி செய்ய வேண்டும். பாவம் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த ஆத்மாவை, அதனால தானே இந்த அகால மிருத்யு உண்டாயது. அதை சுத்தி செய்ய வேண்டும். சுத்தி செய்ததுக்கு திலகோமம் செய்ய வேண்டும். திலகோமம் செய்ததுக்கு அப்புறம் அந்த ஆத்மாவுக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்காக மோட்ச சூக்தம் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு, மோட்ச சூக்தம். அந்த மோட்ச சூக்தம் அதுக்கு சாயுஜ்ய ஹோமம் அப்படி கூட சொல்லுவாங்க. ஒன்று சாயுஜ்ய ஹோமம், அதாவது மோட்ச சூக்தம், அது கொண்டு அந்த யாகம் செய்ய வேண்டும். அப்போ அந்த ஆத்மாவுக்கு அப்போ என்ன ஆகும்? அந்த ஆத்மாவு சுத்தமாய் மாறிவிட்டது. தேவஸ்தானத்தில் சொர்க்கத்தில் போகக்கூடிய தகுதி அதுக்கு உண்டாகிவிட்டது. அதுக்கப்புறம் அந்த ஆத்மாவு சில நேரத்தில் ஏதாவது ஒரு க்ஷேத்திர சந்நிதியில், அது 90%ம் காளி தேவி சந்நிதியிலே தான் நிற்கும். ஏனென்றால் காளி தேவி சந்நிதியிலே பூதம் பிரேதம் பிசாச்சுக்கள் எல்லாம் அங்கே தஞ்சம் உண்டு. காளியம்மையோட தியானம் எப்படி என்றால், காளீம் மேகத் சமப்பிரபாம் திரிநயனாம் வேதாள கண்டஸ்திதாம் கட்கம் கேட குண உகதாரிகேஸ்வர திருத்வக்கரா கிரேஷ்டஜ பூத பிரேத பிசாச்ச மாதுருசகிதாம் முண்டஸ்ரஜாலம் கிருதாம் வந்தே துஷ்டம சூரிகாதி சகல சம்ஹாரீம் காமேஸ்வரி. இது மகா காளிகாம்பிகையோட தியானம். அப்போ அதில் சொல்லியிருக்கிறது பூத பிரேத பிசாச்ச மாதுருசகிதாம். பூதங்கள் பிரேதங்கள் பிசாச்சுக்கள் மாதுருக்கள், மாதுருக்கள்னு சொன்ன சப்த கன்னிகள், இவங்களெல்லாம் காளி தேவியின் சந்நிதியில் இருக்கு. அப்போ நம்ம இந்த ஆத்மாவுக்கு
சாந்தி செய்யும் பொழுது 90%ம் காளி தேவியின் சந்நிதியில் கேட்டு திறந்து கிடைக்கும். அந்த ஆத்மா அங்கே போய் நிற்கும். அப்பவும் நேர சொர்க்கத்துக்கு போகாது. ஆனால் அந்த ஆத்மாவு தெய்வ சைதன்யமாய் மாறிவிடும். அதுக்கு மோட்சம் கிடைச்சாச்சு அப்படின்னு நமக்கு நினைக்கலாம். ஆனால் பூமியை விட்டு போக வேண்டுமானால் அந்த 80 வயசு வரைக்கும் பூமியில் இருந்து தான் ஆக வேண்டும். இப்போ பாருங்க, கொரோனா காலத்தில் எவ்வளவு ஜனங்கள் இறந்து போய்விட்டது. கண்டிப்பாக அந்த ஆத்மாக்கள் பூர சாந்தி செய்யவில்லை என்றால் சுற்றிட்டு தான் இருக்கிறது. அது அந்த இறந்து போகப்பட்ட ஆளோட வீட்டில் உள்ள வாழ்க்கை மட்டுமல்ல, அந்த குடும்பத்துக்கு மட்டுமல்ல, எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் தான் உண்டாக்கும். அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. கொரோனா என்ற மகாவியாதி உண்டாகிறதுக்கு காரணமே தேவ கோபம்தான். தேவ கோபத்தை மாற்றக்கூடிய கடமை மனுஷனுக்கு உண்டு. மனுஷன் அது செய்யாததுனால தான் தெய்வ கோபம் உண்டாயிருக்கிறது. அதனால தான் இந்த மிருத்யு உண்டாயிருக்கிறது. அப்போ என்னாகும்? இந்த மிருத்யுவுக்கு இரையாகப்பட்ட மனுஷர், அந்த ஆத்மாக்கள், சகல மனுஷன்கிட்டையும் கோபம் உண்டாகும். சகல மனுஷர்கிட்டையும் அவருக்கு விரோதம் உண்டாகும். அந்த ஆத்மாக்கள் நிறைய பிரச்சனைகள் வரப்போகுது. நிறைய பிரச்சனைகள் இன்னும் வரப்போகுது உலகத்தில். அதுக்கு காரணம் தேவ கோபம். அப்போ நம்ம இப்போ சொல்லி வந்தது, முன்ஜென்ம பாவதோஷத்தினாலே அபமிருத்யு உண்டாகப்பட்ட ஆத்மாக்கள் அகால மரணம் அடைஞ்சால், அதாவது அகால மரணம் அடைஞ்ச ஆத்மாக்கள், அதாவது அபமிருத்யு வந்து அடைஞ்ச ஆத்மாக்கள், அந்த ஆத்மாக்களுக்கு சாந்தி கிடைக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று தான் நம்ம இதுவரை பார்த்து வந்தது, இதுவரை பேசி வந்தது. அப்போது வீட்டிலே அப்படி ஒரு அகால மரணம் நடந்திருக்கிறது என்றால் அந்த ஆத்மாவுக்கு சாந்தி உண்டாக வேண்டிய பரிகாரங்கள் நம்ம செய்துதான் ஆக வேண்டும். இல்லை என்றால் அந்த ஆத்மாவு பேயாய் மாறிவிட்டு, பிசாசாக மாறிவிட்டு, பூதமாக மாறிவிட்டு, பூத பிரேத பிசாச்சு, பூதம் பிரேதம் பிசாச்சு இதெல்லாம் ஒவ்வொரு வெரைட்டி துர்பாதைகள் தான். அது குடும்பத்துக்கு கெடுதல் உண்டாக்கும். சிலப்போல் சந்ததிகள் உண்டாகாமல் செய்யும். சில நேரத்தில் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஒரு பித்ருதோஷத்தினால தான் குழந்தை உண்டாகவில்லை. நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க, பித்ருதோஷம், குழந்தை உண்டாகவில்லை. சிலவருக்கு கன்சீவ் ஆகாமல் இருக்கிறது மட்டுமில்லை, சிலவருக்கு கன்சீவ் ஆனால் அது கர்ப்பம் அலசி போகிறது, அபார்ஷன் உண்டாகிறது. இதுக்கெல்லாம் காரணம் சில ஆத்மாக்களோட பிரவர்த்தனங்களால் தான், செயல்களால் தான் துர்மரணம் அடைஞ்ச. இதெல்லாம் ஆச்சாரியன்மார்கள் நேரே பார்த்துருக்காங்க. அபேதானந்த சுவாமிகளோட ஒரு கிரந்தத்தில் ஆத்மாவை நேரே பார்த்து பேசிய சம்பவங்களை பற்றி சொல்கிறதுண்டு. அபேதானந்த சுவாமிகளை நிறைய பேருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்புண்டு. அபேதானந்த சுவாமிகள் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சரை கூப்பிட்டு அமெரிக்காவில் வச்சுட்டு ஒரு ரூமில் வச்சுட்டு இந்த ஆத்மாக்களை கூப்பிட்டு வரவழைச்சு அவர்கிட்ட பேச வச்சிருக்காங்க. இது ஸ்ரீராமகிருஷ்ண பகவானோட, அந்த சுவாமியாரோட, அந்த குருஜியோட கிரந்தங்கள் வாய்ச்சால் உங்களுக்கு தெரியும். அபேதானந்த சுவாமிகளோட கிரந்தங்கள் வாய்ச்சா தெரியும். அவங்க எல்லாம் உண்மையான சயின்டிஸ்ட் அல்ல, செயிண்ட் அப்படின்னா விசுத்தர். செயிண்ட் விசுத்தர், அதாவது உண்மையான சந்நியாசிமார்கள், வியாபாரிகள் அல்லே, ஆத்மீய வியாபாரிகள் அல்லே அவங்க. அபேதானந்த சுவாமிகள், ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் இவர் ஒன்றும் இன்னைக்கு உள்ள ஆள் தெய்வங்கள் மாதிரி ஆத்மீய வியாபாரம் செய்யப்பட்டவர்களே. உண்மையான சுவாமி, குருஜி என்றெல்லாம் சொல்லக்கூடிய அர்ஹதை உள்ளவர்கள். அந்த கிரந்தங்கள் படித்து பாருங்களேன். இப்போது ஒரு ஆள் என்ன சொல்கிறாங்களோ அது அப்படியே கேட்டுட்டு இப்படி கேட்டு இப்படி விட்டு அப்படி இருக்கக்கூடாது. ஏனென்றால் வாழ்க்கை நாளைக்கு மரணம் என்று நமக்கும் வருது இல்லையா? கண்டிப்பாக இருக்குது, அது பின்னாடியே இருக்குது. எந்த நேரத்திலேயும் நம்மளை அது டச் பண்ணலாம். மரணத்துக்கு அப்புறம் இங்கே இப்போ இந்த கலியுகத்தில் 100 வருஷம் வரைக்கும், ரொம்ப போனால் 100 வருஷம் வரைக்கும் இங்கே வாழலாம். ஆனால் மரணத்துக்கு அப்புறம் ஆத்மாவை சொர்க்கத்திலே ஆயிருந்தாலும் நரகத்திலே ஆயிருந்தாலும் மேக்சிமம் 2000 வருஷம் வாழ வேண்டும்.
அப்போ ஒரு லாங் லைஃப் அங்கே தான் இருக்கிறது. இது சும்மா ஒரு ட்ராவல் மட்டும்தான். லாங் லைஃப் அங்கே தான் இருக்கிறது. அதுக்காக நம்ம ப்ரிப்பேர் ஆக வேண்டும். அதுக்கு வேண்டியதெல்லாம், அதுக்கு வேண்டிய அந்த ஊர்ஜம் இந்த வாழ்க்கையிலே இருந்து, இந்த லைஃப்பில் இருந்து தான் நம்ம சம்பாதிக்க வேண்டும். அது சம்பாதிக்க வேண்டுமானால் நாம் செய்யக்கூடிய கடமை நாம் செய்துதான் ஆக வேண்டும். அதுக்கு நம்மளோட குடும்பத்தில் யாருக்காருக்கு என்ன செய்ய வேண்டுமோ, வாழ்ந்து கொண்டிருக்கப்பட்டவருக்கு செய்கிற மாதிரியே குடும்பத்தில் இருந்து அகால மரணம் அடைஞ்சு போயவாழ்க்கும் நம்மளோட கடமைகள் நம்ம செய்துதான் ஆக வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றால் அவங்களிலிருந்து அனுகிரகத்துக்கு பதிலாக உபத்திரவங்கள் தான் உண்டாகும். அந்த உபத்திரவங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தடுக்கும், மகா ரோகங்கள் உண்டாக்கும், சந்ததி பரம்பரைக்கு நாசம் உண்டாக்கும். இப்படியெல்லாம் வராமல் இருக்க வேண்டுமானால் குடும்பத்தில் அகால மரணம் அடைஞ்ச ஆத்மாக்கள் இருந்தால் அந்த ஆத்மாக்களோட இப்போ உள்ள நிலை என்ன, அது எங்கே இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சு அதுக்குள்ள பரிகாரம் செய்ய வேண்டும். அதுக்குள்ள வழி பிரശ്നം வச்சு பார்த்து அந்த பிரச்சனத்தில் என்ன தெரிகிறதோ அதுக்குள்ள கர்மங்கள், அதுக்குள்ள பரிகாரங்கள் செய்கிறது என்று தான் அதுக்குள்ள வழி. ஜெகத் மாதா மகாதேவியின் அனுகிரகத்தால் உங்களுக்கு சர்வகாரிய சித்தி உண்டாகட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடத்தில் தாந்திரீக பூஜைகளில் சிறந்து விளங்கும் பல ஆச்சாரியர்களால் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளன்று சிறப்பு யாகங்கள் நடைபெறுகின்றன. இந்த யாகங்களில் கலந்து கொள்வதன் மூலம் அன்னை ஸ்ரீ பகலாமுகி தேவியின் அருளால் நம் சர்வதோஷங்களும் நீங்கி சகல சௌபாகியங்களும் நம்மை பரிபூரணமாக வந்தடையும். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடம் ஜோதிடம், பிரசன்னம், வாஸ்து, தாந்திரீக பூஜைகள் மற்றும் வேத யாகங்கள் செய்திட தொடர்புக்கு 7305442299 7305442299. தொடர்பு மையங்கள் சென்னை, கோவை, பெங்களூரு, ஹைதராபாத், விஜயவாடா, டெல்லி, மும்பை, திருநெல்வேலி, டெக்சாஸ்.